ஹாய் ஆல். லாஸ்ட் இயர் வரலட்சுமி பூஜைக்கு நம்ம இந்த தாமரையில் தான் சாமி வச்சுருந்தோம். லாஸ்ட் இயர் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் நான் கழட்டி வச்சுட்டேன். திரும்பி இந்த வருஷத்துக்காக திரும்ப எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன். நீங்கள் வச்சுருக்க சாமி சிலையோட சுற்றளவை விட 2 அல்லது 3 இன்ச்சு வந்து பெருசாக வந்து தர்மாக்கோலை கட் பண்ணிக்கோங்க. தர்மாக்கோல் எந்த அளவுக்கு கட் பண்ணுறீங்களோ அதே சைஸுக்கு சார்ட்டையும் கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இப்போ சுற்றி வைக்கிறதுக்கு இதழ் வந்து 3 டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து இது உங்கள் ரவுண்டை பொறுத்து இதோட சைஸை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இடையில வந்துட்டு கத்திரிக்கோலில் கட் பண்ணி ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுற்றி வைக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். செகண்ட் டைப் வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தோம்ல அதை விட சின்னதாக இருக்கணும். தேர்டு வந்து இந்த இலை, இதுக்கு வந்து க்ரீன் கலர் சார்ட் எடுத்திருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு சைஸ் கட் பண்ணியிருந்தோம்ல பெரிய சைஸு, அதே சைஸ்க்கு இதையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளோட விஷ் தான். நம்ம எந்த டிசைன் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி லேஸ் ஒட்டி நடுவில் மட்டும் சின்னதாக ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் உங்களுக்கு டைம் இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி தர்மாக்கோலோட சைடில் இலையை வச்சு குண்டூசியால் பின் பண்ணிடுறேன். கம்மெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்தளவு ஸ்டிஃபாக நிற்காது. குண்டூசி தான் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இந்த மாதிரி சுற்றிலுமே வந்துட்டு இலையை வச்சு குண்டூசியால் பின் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று வச்சு இலையை அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே அந்த இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். நான் அதுக்காக ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்து அது மேலே இதை ஃபிட் பண்ணிடுறேன். ஏன்னா குண்டூசி குத்தும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது இலைக்கு மேலே இந்த சின்ன இதில் பின் பண்ண போகிறோம். இலைக்கு 3 குண்டூசி போட்ட மாதிரி இதுக்கும் வந்து 3 குண்டூசி போட்டுக்கோங்க. எங்கேயாவது ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா குண்டூசி கூட போட்டுக்கலாம். இலைக்கு நடுவில் இந்த இதழ் வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே இந்த மாதிரி கேப் இருக்கணும். கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த சார்ட் மேலே இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு ஃபைனலாக பார்க்கும்போது அது கொஞ்சம் விரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இந்த பெரிய இதழை அந்த சின்ன இதழுக்கு மேலே நேராக ஃபிட் பண்ண போகிறோம். இதை மாதிரி லைட்டாக சாய்வாக இருக்க மாதிரி பின் பண்ணணும். அதுக்கு குண்டூசியை உள்ளர கிராஸாக வந்துட்டு தள்ளுனா தான் இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது மிச்சம் உள்ள இதழையும் நான் சுற்றி வந்து குண்டூசி போட்டு பின் பண்ணிடுறேன். இப்போது 2 இதழுக்கும் நடுவில் வந்து நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டாப்லர் பின் போட்டுடுறேன். இந்த மாதிரி போடும்போது நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும், கேப்பும் வந்துட்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். 2 இதழையும் சேர்த்து பின் பண்ணிடணும் உள் பக்கமாக. இப்படி தான் ஃபைனலாக இருக்கும். நம்ம சாமியை வச்சதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். எனக்கு வந்து பின்பக்கம் கொஞ்சம் இதழ் பத்தலை, இருந்தாலும் சாமி வச்சுட்டா பின்னாடி தெரிய போகிறது இல்லைங்கிறதுனால நான் விட்டுட்டேன். நீங்கள் கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா வந்து இதழ்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பாய்.